ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம கண்ணா பின்னா வீடியோஸ் வித் கேக்கு வந்திருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, என் பேர் கணேஷ் ராகவ். நான் வந்து டெய்லி விளாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். போய் நம்ம வீடியோஸ் கீழே பாருங்கள், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கண்ணா பின்னா வீடியோ வித் கேல ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எடுத்து பேச போகிறோம். ஒரு இன்ஃபர்மேட்டிவான டாபிக்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட்ஸு, நிறைய பேர் வந்து ஒரு ஒரு இது இருக்கும், இது எப்படி ஒர்க் ஆகுது யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப் வந்து இப்போது மணி ஏர்னிங் இதுவாக எப்படி இருக்குது, இதில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நான் இப்போ பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லட்சதீப திருவிழா, ஏகாம்பநாதர் கோயில் லட்சதீப திருவிழா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனை மீட் பண்ணோம். அந்த பையன் வந்து +2 படிக்கிறேன்னா, அதுக்கப்புறமா அவங்ககிட்ட கேம்லாம் இருந்தது. அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன், யூடியூப் வீடியோஸ்லாம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அந்த மாதிரி பையனுக்கும் அதுக்குமா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஃபிட்னஸ் சம்மந்தமான வீடியோஸ் போட போகிறேன், அதுக்கப்புறமா வந்து இந்த யோகா, அது மாதிரி ஜோதிடம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான். அவங்க வந்து நான் வந்து யூடியூப் வீடியோஸ் போட போகிறேன், யூடியூப்பில் வீடியோ போட போகிறேன், நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள், எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு, அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த வீடியோ உதவும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்னலாம் சொல்ல போகிறேன்னா, யூடியூப்பில் வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறமா எப்போத்துலேருந்து உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை அப்லோட் பண்ணுறதுக்கான விஷயங்கள், அதுக்கப்புறமா வந்து ஒரு யூடியூப் வீடியோஸ் எப்போத்துலேருந்து உங்களுக்கு மணி வர ஆரம்பிக்கும், அவங்க என்னென்ன க்ரைட்டீரியாலாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது, ஓகேவா? ஒரு டிப்ஸ். அதுக்கப்புறமா நம்ம சேனல் நான் வந்து எப்படிலாம் வந்தேன், எப்படிலாம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேலே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம சேனல் எப்படிலாம் வளர்ந்தது, எப்படிலாம் நம்மளுக்கு எந்த ஸ்டேஜில் மணி வர ஆரம்பிச்சிது, அது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும், பாருங்கள் ஃபுல்லாக, ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம், யூடியூப். இப்போ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்றீங்க, யூடியூப்லேருந்து மணி ஏர்ன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அது உங்களை வந்து பயங்கரமாக டிசப்பாயிண்ட் பண்ணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எப்போ கிளிக் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு வீடியோவில் கிளிக் ஆகலாம் உங்களுக்கு. நீங்கள் ஒரு 2 வருஷமாக வீடியோ போட்டு கிளிக் ஆகாமல் அதுக்கப்புறமா கிளிக் ஆன யூடியூபர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து நான் வந்து இந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலேருந்து வீடியோ போட ஆரம்பித்து எனக்கு கிளிக்கான எப்போ கிளிக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வியூவர்ஸ் வர ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மே மந்தில் தான் எனக்கு வந்து ஆரம்பித்தாங்க. இதுவே வந்து ரொம்ப குயிக்குன்னு நான் சொல்லுவேன். இன்னும் 1 வருஷமா 2 வருஷமாலாம் இருந்து வந்தவங்களாம் இருக்காங்க, ஓகேவா? இதை வந்து புரிஞ்சுக்கணும். நான் வந்து காசு சம்பாதிக்கணுன்ற மாதிரி ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வந்து யூடியூப்குள்ளே இறங்குனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக விட்டுருவீங்க பாதியில். கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இந்த மாதிரி நான் பைக் சர்வீஸ் பண்ணுறேன், அதை வந்து நான் யூடியூப்பில் எடுத்து போடுறேன். அவர் பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காரு. அது அப்படியே ஒரு யூடியூப் சேனலை வச்சு அவரால் ரன் பண்ண முடியும், அவரால் கன்சிஸ்டன்சியாக போட முடியும். அந்த மாதிரி போட்டால் மட்டுமே தான் அதுலேருந்து ஒரு காசு வரும்னு எதிர்பார்க்காம நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கன்சிஸ்டன்சி காட்ட உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூடியூப் வந்து உங்கள் வீடியோஸை வந்து வியூவர்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் வருவாங்க, மணி ஏர்ன் பண்ணலாம், ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஃபஸ்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மணி தான் என்ன மோட்டிவ்னு சொல்லிட்டு யூடியூபுக்கு வந்தால் கண்டிப்பாக யூடியூப் உங்களை ஏமாற்றும், ஓகே? நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க சொல்ல எனக்கு மணி வரலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. சும்மா ஸ்டார்ட் பண்ணது தான் இப்போ இங்கே வந்திருக்கு. அதுக்கு அடுத்த விஷயம், யூடியூப் வீடியோ. இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், சிம்பிளான விஷயம், மெயில் ஐடி இருந்தால் போதும், ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தால் போதும், ஓகேவா? ஜிமெயில் ஐடி இருந்தால் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த ஒரு காசுமே தேவையில்லை, எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. சில பேர் இதுக்கு எதனா காசாலாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் காசே கிடையாது, ஃப்ரீ. ரொம்ப சிம்பிளான விஷயம் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது, ஓகே? இப்போ வந்து நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க,
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இது தேவை, கேஜெட்ஸ் தேவை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஆரம்பிங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஆரம்பித்து அதுக்கப்புறமா யூடியூப்பில் வர ஏர்னிங்ஸ் வச்சு நீங்கள் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கேமராவோ இல்லை உங்கள் மைக்கோ உங்கள் செட்டப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற விஷயம், கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டேயும் மொபைல் ஃபோன் இருக்கும். மொபைல் ஃபோனில் இப்போ வர மொபைல் ஃபோன்ஸ் மேக்ஸிமம் குட் குவாலிட்டி இருக்குது, வீடியோஸில் சூப்பராக இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2014 ஸ்டார்ட் பண்ணேன். பட் அப்போது வீடியோஸ் போடல. நான் வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்கான ரீசன்னா என்னென்னா, அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லாம் எப்படின்னா ஒரு ஸ்டுடியோவில் ஒரு 4 பேரோட ஒரு இதோட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம பர்ஃபெக்டாக எடுக்கணும் போல் வீடியோஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து சரி நம்ம இருக்கிறத வச்சு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டுடியோலாம் இல்லை, இங்கே பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு பேனர் தான், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேனரில் ஒரு 3.5 4 அடி பேனர், அந்த பேனரை பேஸ்ட் பண்ணி இப்போ நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நான் 200 வீடியோஸ் மேலே போட்டிருக்கேன். மோஸ்ட்லி நிறைய vlogs தான் இருக்கும். இந்த மாதிரி உட்காந்து பேசுகிற வீடியோஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த மொபைல் ஃபோன் போக்கோ F1 இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஆஃப் வீடியோஸ் போட்டிருப்பேன். நீங்கள் இந்த அத்தி வரத டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தி வரத 48 நாள் தரிசனம் பண்ண ஆள் நான். அதை வந்து vlog பண்ணேன், அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே vlog பண்ணேன். இது மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அதில் 90%ல் மொத்தமாக இதில் தான் எடுத்தேன். மொத்தமாக எக்ஸ்டர்னல் மைக் கூட இல்லாமல். அது வந்து நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி தான் பேசுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ் அப்படின்னு இப்படியே தான் பேசிட்டு இப்படியே தான் போவேன், இப்படியே தான் vlog பண்ணுவேன் நான். அதுதான் இருக்கிறத வச்சு நீங்கள் நிறைய இது பண்ணலாம், நிறைய எடுக்கலாம். இருக்கிறத வச்சே நிறைய நம்மக்கிட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கோம், ஸ்டுடியோ செட்டப்லாம் இல்லை, வெளியே சவுண்ட்லாம் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அன்டைமில் எடுத்துகிட்டு இருக்கேன், எல்லாரும் அமைதியாக இருக்க டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட சவுண்டு வந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி நம்மளால் கேமராவே இல்லாமல் வெறும் ஃபோட்டோஸ் வச்சு மியூசிக் வச்சு கூட வீடியோ ரெடி பண்ணிடலாம். வீடியோ எடுக்கணுன்னா எப்படி வேணாலும் எடுக்கலாம். அதை ஒரு இதுவாக வச்சு உங்களோட ஆசைகளை நிறுத்தி வைக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஓகேவா? உங்கள்கிட்ட இருக்க மொபைல் ஃபோனை வச்சே ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறமா என்ன எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. மொபைல்லே கூட இருக்குது, மொபைல்லே ஃப்ரீ இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் மணி கட்டுற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, இல்லை லோகோ வாட்டர் மார்க் வர மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா டவின்சி ரிசால்வ்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டிங் டூல் யூஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டூல் தான், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கலர் கிரேடிங் வரைக்கும் கூட பண்ணிக்கலாம். அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் சின்னதாக கொஞ்சம் கற்றுக்கணும், யூடியூப்பை பார்த்தே நீங்கள் கற்றுக்கலாம். அதையுமே நான் யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்றுக்கணும். அது அவ்வளோதான் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும். நீங்கள் உட்காந்து கற்றுக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக் 2 வீக்ஸில் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் எடிட்டிங் பற்றி. ஓகே, இப்போ நீங்கள் எடிட்டும் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. என்ன க்ரைட்டீரியான்னு கேட்டிங்கன்னா 4000 மணி நேரம் உங்கள் வீடியோஸ்களை, உங்கள் சேனலில் இருக்க வீடியோஸ்களை மக்கள் பார்த்துருக்கணும். 4000 மணி நேரம். இதை வந்து பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். 4000 மணி நேரம்னா எப்படின்னா, இப்போ நம்ம வீடியோஸ், இப்போ இந்த வியூஸ் போகுது, அது ஒரு 10 நிமிஷம் வீடியோஸ், ஓகேவா? 10 நிமிஷம் வீடியோவை ஒரு லைனாக எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஒருத்தர் பார்த்தாருன்னா 10 நிமிஷம் ஃபுல்லாக பார்க்குறாரு. அந்த 10 நிமிஷம் ப்ளஸ் இன்னொருத்தரோட 10 நிமிஷம் அப்படியே ஆட் ஆகி மொத்தமாக வந்து 4000 மணி நேரம் வந்து நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து மக்கள் பார்த்துருக்கணும், நம்ம வியூவர்ஸ் பார்த்துருக்கணும். ஓகேவா? இது ஒரு க்ரைட்டீரியா. அதுக்கப்புறமா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு வரணும். அப்படி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மானிட்டைஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சேனலுக்கு வந்து ஆட்ஸை வந்து யூடியூப் அனுப்புவாங்க, ஆட்ஸை கொடுப்பாங்க. அந்த ஆட்ஸ் மூலிமா தான் நம்மளுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும்.
ஓகேவா? இந்த 4000 மணி நேரம் ஆன பிறகும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகும் கூட நம்மளுக்கு காசு வர ஆரம்பிக்காது. அவங்க வந்து ஒரு 30 நாள் டைம் எடுத்துப்பாங்க சேனலை ரிவ்யூ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் எப்படிப்பட்ட சேனல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து நம்ம சேனல் பற்றி ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு ஒரு 30 நாளில் வந்து நமக்கு வந்து இதுவாகிடும். இதுதான் எனக்கு வந்து எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஜூலை ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த க்ரைட்டீரியா வந்துருச்சு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலேயும் வந்துட்டாங்க, 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு மேலேயும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு எப்போ வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ எனக்கு ஆட்ஸ் போட முடியுன்ற மாதிரி நிலைமை வந்துச்சு எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 22nd தான் நம்ம வீடியோஸ்க்கு ஆட்ஸ் வர ஆரம்பிச்சுது. இதுதான் வந்து நம்ம வீடியோஸ்க்கு வந்த விஷயங்கள். இப்படி தான் மணி வந்து யூடியூப்லேருந்து வருது. இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போத்துலேருந்து உங்களுக்கு மணி வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா எனக்கு நடந்த விஷயங்கள், எனக்கு எப்போத்துலேருந்துலாம் மணி வர ஆரம்பிச்சுது, அதை தான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வந்து யூடியூப் சீரீஸாகவே நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். உங்களுக்கு யாராச்சும் வளர்ந்துட்டு வர யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நானுமே வளர்ந்துட்டு வரவன் தான். எல்லாருமே யூடியூப் பொறுத்த வரைக்கும் வந்து கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. இந்த கமெண்ட்லேயே கூட டவுட்டாக இருந்தால் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்சால் ஹெல்ப்பும் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் பட்டன் அழுத்துருங்க. பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்துங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் டெய்லி வீடியோ போடுறேன். டெய்லி வந்து வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய்.